ஜனனி எங்க? சிவா, அப்பாவை கோவப்படுத்தாம பேசு. அவங்க பேச்சு எடுத்தாலே அவர் கோவப்படுறாரு. நீ தான் பேசணும். அம்மா பேசு. டே, நீயே பேசுடா. அப்பா, அத்தை அவங்க வீட்டுக்கு போகலையா? அக்காவும் மச்சான் வீட்டுக்கு போகல. எல்லாரும் கோயில்ல தான் இருக்காங்களா? அம்மா, நீங்க பேசுங்க. பயமா இருக்கே. என்ன ஆண்டி இப்படி இருக்கீங்க? ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கு என்ன பயம்? முதல்ல நீ என்ன அத்தான சொல்லு. ஆண்டினா என்னவோ மாதிரி இருக்கு. இப்ப இதான் உங்க பிரச்சனையா? இதுக்காக தான் வந்தீங்களா? இவ வேற. காவேரி, சரிங்க அண்ணே, அமைதியா இருங்க. அப்பா, அவங்கெல்லாம் எங்கேயும் போகாம கோயில்ல தான் இருக்காங்களாப்பா. டேய், அதான் சொல்லிட்டீங்க. திரும்ப திரும்ப சொன்னா நான் என்ன பண்ணணும்? நான் வேணா மேலதாளத்தோட வெடியெல்லாம் போட்டு அவங்கள கூட்டு வரவா? ஐயா, இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க. இனிமே தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நீங்க எல்லாரும் சத்தியம் பண்ண முடியுமா? முடியாதுல்ல? நீயே நிக்கிறீங்க, போங்க. இல்ல, ஊர் ஜனங்க கோயிலுக்கு வந்து போவாங்க. எல்லாரும் கோவில்ல இருக்கிறத பார்த்தா அம்பலம் குடும்பம் அனாதையா உள்ள வந்திருக்கிறதா சொல்லுவாங்க. உங்க பேர் தான் அடிப்படும். அப்பா, யார் தப்பு பண்ணாலும் அது அம்பலத்தோட குடும்பம் தான். தனிப்பட்ட யாருக்கும் இங்க மரியாதை இல்லப்பா. இனிமே இந்த மாதிரி கோவத்துல முறுக்கிக்கிட்டா வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு எல்லாரும் உணர்ந்திருப்பாங்க. அங்கிள், உங்க பேரு தான் கெட்டு போகும். அது தப்பு இல்லையா? அப்படியாமா? ஆமா அங்கிள், அதுதான் உண்மை. இத நீ பிராது கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பஞ்சாயத்துல நிறுத்தினப்போ இந்த அறிவு எங்க போச்சு? நீ கொஞ்சம் பேசாம இறஞ்சரணி. ஏன் நான் பேசினா என்ன? துளசி பேசலாம், நான் பேசக்கூடாதா? என்ன? நீயும் துளசியும் ஒன்னா? சொல்லு, நீயும் துளசியும் ஒன்னான்னு கேக்குறேன். எங்க? சரி, அது விடுங்க. அம்மா, சிவா மாமா வராங்க. ஜனனி வரா, யாரும் பேசாதீங்க. எப்படி பேசுவாங்க? எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜனனி தான். ஆனா ஷார்ப்பா கழண்டுகிட்டா. துரோகி, என் மாமாவை வேற புடுங்கிக்கிட்டா. கைய வேற புடிச்சுக்கிட்டு வராங்க. வரட்டும். ஐ மாமா, எப்படி இருக்கீங்க? நல்ல கேள்வி. சுகமா இருக்கும். உனக்காக தான் பஞ்சாயத்தை கூட்டணும். எங்களை தெருவுக்கு அனுப்பிட்டு நீ மட்டும் சந்தோஷமா வீட்ல இருக்கல்ல? அத்தை, கிளம்பி வாங்க. எங்க சிவா? எங்களை எங்க கூப்பிடுற? வீட்டுக்கு தான். வீட்டுக்கா? அது உங்க வீடா? மாமாவோட துளசி வீடு. என்ன மாமாவோட துளசி வீடு? அவ ஜஸ்ட் துளசி, அவ்வளவுதான். மாமா, வாங்க வீட்டுக்கு போலாம். எங்க போற? கொன்னுடுவேன். பேசாம இரு. நான் மாமா கூட போயே ஆகணும். அக்கா, எதுக்கா குழந்தை எல்லாம் மிரட்டுற? அப்படியா? குழந்தை ஒருத்தி இருக்கான்னு எங்களை வீட்டை விட்டு அனுப்பும் போது தெரியலையா? இங்க பாருங்க, நாங்க அனுப்பல. நீங்களே தானே கிளம்பி வந்தீங்க. கோவத்துல கிளம்புடா. நல்லதா போச்சுன்னு அப்படியே விட்டுருவீங்களா? நீங்கெல்லாம் வீட்டை விட்டு போனதுல சிவா ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நீ நல்லதுன்னு நினைச்சியா? அக்கா, ஏதோ நடந்து போச்சு.
தயவு செஞ்சு வாங்க, வீட்டுக்கு போலாம். அம்மா அழுதுகிட்டே இருக்காங்கக்கா, புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அம்பல ஐயா உங்க எல்லாரையும் தேடி வந்து அழைக்கிற வரைக்கும் நீங்க கோவில் மண்டபத்திலே இருங்க. நீங்க மண்டபத்துல இருக்கிறது உங்களுக்கு அசிங்கம் இல்ல, அது ராச அம்பலத்துக்கு தான் அசிங்கம். சாரி சிவா, நாங்க வரமாட்டோம். சொன்னா புரியாதா? ஏதோ ஒரு கோவத்துல அப்பா பேசிட்டாரு, நீங்களா புரிஞ்சுக்கிட்டு அதை பெருசு பண்ணாம வாங்க. தெரியாமையா சிவா போக சொன்னாரு? பொய் சொல்லாதடா. அமராவதி போறேன்னு சொன்னதும் மறக்காம திருவிழாவுக்கு வான்னு சொன்னது உன் அம்மா விசாலாட்சி. அதுக்கு என்ன அர்த்தம்? போய் தொலைங்கன்னு சொல்லாம சொல்லிட்டாங்க.